வணக்கம், வெல்கம் டு ஜெஸ்லின் கார்டன் யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம். நம்ம மார்க்கெட்டில் சப்போட்டா பழம் வாங்கி சாப்பிட்ருப்போம். அந்த சப்போட்டா பழத்தின் மரம் தாங்க இது. இந்த பாருங்கள், சப்போட்டா காய் இந்த இருக்கா. இதை பிச்சிங்க அப்படின்னா, இதை ஒடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பால் மாதிரி வருங்க. நல்லா காய்ந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் இதை எடுக்கணும். இந்த பார்த்திங்களா, ஒடித்தாலே பால் மாதிரி வரும். ஓகேவா? ஸோ நல்லா காய்ந்ததுக்கப்புறமா எடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, அரிசிக்கு உள்ளே வச்சுட்டு ஒரு 2 நாள் வச்சுருந்தீங்கனாலே பழுத்துருங்க. நல்லா பருக்க விடணும். பால் நிறைய வரக்கூடாது. பிக்கும்போது ஓரளவு அது முதிர்ந்த நிலையில் எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா நல்ல ஒரு இனிப்பு சுவை தரக்கூடிய அழகான ஒரு பழங்க. இந்த மாதிரியான செடிகளை நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்து பாருங்கள், ரொம்ப அருமையாகவே இருக்கும். 2 மரங்கள் இங்கே பக்கத்தில் வச்சுருக்குறோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ கிட்ட காய்ச்சிருக்குங்க. எடுத்து சாப்பிட்ருக்குறோம். ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போதைக்கு பழங்கள் கம்மியாக இருக்குது, காய்கள் கம்மியாக இருக்குது. அடுத்து இன்னும் கொஞ்சம் நாளில் அடுத்த சீசன் நல்லா காய்க்கும்னு நம்புகிறோம். ஓகே, இதுதான் சப்போட்டா பழம், சப்போட்டா பழ செடி. பார்த்துக்கோங்க, சப்போட்டா பழ செடியை இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை.